சந்தியா, என்னம்மா செய்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் உட்காந்துருந்தேன். உட்காருங்க. ஏம்மா கீழே வந்து உட்காரக்கூடாது? இங்கே தனியா இருக்கிறது கஷ்டமா இல்ல? என் வாழ்க்கை முழுவதும் தனிமையிலேயே இருக்கணுங்கிறது தான் என் தலைவிதி போல் இருக்கு. நான் என்ன செய்யறது? தப்பும்மா, அப்படியெல்லாம் நினைக்காதே. வயசு வந்த பொண்ணுங்க தனியாகவே இருக்கக்கூடாது. தாலி கட்டிய புருஷன் காத்தே என் மேல வீசல, என்ன மத்த காத்து கருப்பெல்லாம் என்ன என்னம்மா செய்ய முடியும்? இந்த ஆவிகளை பத்தி எல்லாம் நமக்கு என்னமா தெரியும்? பெரிய ஞானிகளும் மகான்களும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். தாலி கட்டிய புருஷன் காத்தே என் மேல வீசல, என்ன மத்த காத்து கருப்பெல்லாம் என்ன என்னம்மா செய்ய முடியும்? இந்த ஆவிகளை பத்தி எல்லாம் நமக்கு என்னமா தெரியும்? பெரிய ஞானிகளும் மகான்களும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம விஷயங்கள் நமக்கே புரியாத போது மத்தவங்களுக்கு எப்படியம்மா புரிய போகுது? அபச்சாரம். பெரியவங்களை பழிக்க கூடாதம்மா. அவங்க முக்காலமும் தெரிஞ்சவங்க. ஆவி காத்து இதெல்லாம் அவங்க கைப்பட்டாலே பறந்துடும். கீழே ஒரு பெரிய சுவாமிஜி வந்திருக்காரு, நீ வாம்மா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கீழே வந்து நான் என்ன செய்ய போறேன்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்திருந்தா போதும். மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வர இஷ்டம் இல்லை. உனக்கு வர இஷ்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இத சுவாமிஜி முதல்லயே சொல்லிட்டாரு. என்ன நம்புங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். பின்ன ஏன் சுவாமிஜி எதிரில வரமாட்டேங்கிற? வா போகலாம். அம்மா, என் தலைவிதியால நான் படுற வேதனையும் அவமானமும் போதாதா? இன்னும் ஒரு சுவாமிஜி முன்னால நிறுத்தி என்ன ஒரு கேலி பொருள் ஆக்கணுங்கிறதா உங்க ஆசையா? நான் யாருக்கு சொந்தமோ அவரே என்னை ஏறெடுத்தும் பார்க்காம இருக்கிறார். எனக்கு என் மேலேயே வெறுப்பா இருக்கு. என்னுடைய இன்ப துன்பங்கள் எதுவா இருந்தாலும் இந்த 4 சுவர்களுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த வீட்டுல என்ன ஒரு அவமான சின்னமா ஆக்கிடாதீங்க. நான் இந்த வீட்டு மருமகன், உங்க குடும்ப கௌரவத்தின் சின்னம். இதை தவிர வேற எந்த ரூபமும் எனக்கு கிடையாதும்மா. என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்க. அம்மா, அம்மா. ஆமா, அன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு. ஒரு பெரிய ஆளா போல இருக்கு. தேங்காய் உடைச்ச மாதிரி தான்ல பேசினாரு. அந்த சாமியாரா? அவர் முற்றும் திறந்தவர். அப்படின்னு முற்றும் திறந்தவர்னா குடும்பத்தை மட்டும் திறந்தவர் இல்ல, பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோ, பெரிய பெரிய பூட்டு, பேங்கு, இது எல்லாத்தையும் திறந்தார். போலீஸ் வந்து புடிச்சு லாக்கப்ல வச்சுது, லாக்கப்பையும் திறந்தார். மறுபடியும் புடிச்சு ஜெயில வச்சாங்க. சமயம் பார்த்து ஜெயிலையும் திறந்தார். வெளியில வந்து ஒரு சண்டையில ஒருத்தனுக்கு மண்டைய திறந்தார். அப்புறம் தப்புறதுக்கு வழியே இல்ல, காவியை உடுத்திக்கிட்டு சாமியாராயி இமயத்துக்கே போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசெல்லாம் இதெல்லாம் சர்வ. ஆமா, பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ரொம்ப தெரியுமா? ஏன் தெரியாது? எங்க அப்பாவே பேய் ஓட்டுறவர் தானே, அவரே சொல்லிருக்காரு இதெல்லாம் சுத்த ஹம்பக்குன்னு. ஹம்பக்? அது என்ன ஹம்பக்? ஹம்பக் ஹம்பக் தெரியாது? சுத்த பித்தலாட்டம்னு அர்த்தம். அது எப்படி அவளை நிச்சயமா சொல்ற? எனக்கு தான் தெரியுமே, சொல்றேன் கேளு. எங்க ஊர்ல ஒரு பந்தயம் வச்சாங்க. எப்படி? எப்படின்னா, ராத்திரி 12 மணிக்கு தனியா சுடுகாட்டுக்கு போய் சுடுகாட்டுல இருக்கிற வேப்ப மரத்துல ஒரு ஆணி அடிச்சுட்டு திரும்பி வந்துடணும். கேட்கிற சொல்ற, கொஞ்சம் ஆடாம சொல்லு. பேசாம கேளு. சொல்லு. முதல்ல எல்லாருமே பயந்தாங்க. ஒரே ஒருத்த மட்டும் துணிஞ்சான். துணிஞ்சானா? துணிஞ்சு புறப்பட்டான். அம்மாவாசை இருட்டு, இருட்டு. எங்கேயோ ஒரு ஆந்த கத்து. ஆந்த கத்தட்டு, நீ கத்தாத. ஆந்த கத்துச்சா? கத்துச்சு. அவனும் சுத்து முத்தும் பார்த்துக்கிட்டான். சுடுகாட்டுக்கும் வந்துட்டான். ஆள் அவுட்டா? அதானே இல்ல கேளு. சுடுகாட்டுக்கு வந்தானா போனோம் நெகு 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 நெகுன்னு எரிச்சுக்கிட்டு இருக்கு. வேப்ப மரம் அவன் கண்ணுக்கு தெரியுது. என்ன? ஒண்ணு இல்ல, மெதுவா சொல்லு. கேளு. வேப்ப மரத்துல ஏறுன ஆணிய கையில எடுத்து மரத்து மேல வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு திரும்பினா ஒரு சத்தம். பின்னால இருந்து யாரோ சட்டையை பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்தது. ஐயோ, அலர்னா தடால்ல கீழே விழுந்தான். ஆள விட்டு. அப்ப பேய் இல்ல? இப்ப மட்டும் இருக்கு, நான் சொல்றேன். பேய் இல்லதான். அவசரம் குடுக்க சொல்றத கேளு. காலையில பார்த்தா அவன் சட்டையிலேயே அவனே ஆணி எடுத்துக்கிட்டு அந்த பயத்திலேயே செத்து போயிட்டான்.
அப்ப பேய் இல்ல. என்ன என்ன தாமரை, அந்த மண்டை ஓடு வருது என் கண்ணுக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? ஆமா, எனக்கு தெரியுது. பின்ன பேய் இல்லைன்னு சொன்னீங்க. சொல்ல மாட்டேன். கண்ணத்துல போட்டுக்க. வந்துரு. வா, போய் நான் வரல. எஸ் டாக்டர். இப்ப என் ரூமை தாண்டி போனது யாரு? ஒருத்தரும் இல்லையே டாக்டர். யாரும் நடந்து போன சத்தம் கேட்டுது. நான் யாரையும் பார்க்கல டாக்டர். இந்த விளக்கெல்லாம் யார் அணைச்சாங்க? தெரியாது டாக்டர். ஆல் ரைட். குட் நைட் டாக்டர். நீயா? நான் தான். இங்க எதுக்காக வந்த? உங்களை அழைச்சுக்கிட்டு போக. எங்க? மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அமைதியான இடத்துக்கு. ஏன்? உங்களோட கொஞ்ச நேரம் மனம் விட்டு தனியா பேசுறதுக்கு. அத வீட்லயே பேசிருக்கலாமே. வீடா? உங்க மனசரியா சொல்லுங்க. வீட்டுல எப்பவாவது நீங்க என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா? இல்ல பேசத்தான் அனுமதிச்சிருக்கீங்களா? அங்க எனக்கு கிடைச்சதெல்லாம் உங்க கோபமும் வெறுப்பும் தானே. என்னை பொறுத்த வரையில் அந்த வீடு என்ன சுட்டு இருக்க காத்திருக்கும் சுடுகாடு. அதனாலதான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்தேன். ஓ, முறையிட வந்திருக்கிய? அந்த அளவுக்கு உரிமை எனக்கு என்னைக்காவது கொடுத்திருக்கீங்களா என்ன? என்னோட வாங்க. சந்தியா, வா வீட்டுக்கு போகலாம். இனிமே அந்த வீட்டுல உனக்கு ஒரு குறையும் இருக்காது. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போக விரும்பல. இன்னைக்கு நான் ஒரு சுதந்திர பறவையா வானவெளியில சிறுகடிச்சு பறக்க விரும்புறேன். திறந்த வெளியில உங்களோட மனம் திறந்து பேச தனிமையை தேடி வந்திருக்கேன். என்னோட வாங்க. அமுதை பொழியும் நிலவு, ஆனந்தமான தென்று, மிருதுவான இந்த மணல் தரை. என்னை பிடிக்காதது போலவே இதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் இருக்கட்டும். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? என் வாழ்க்கை பிரச்சனைக்கு விடை காண்பதற்கு. நீ என்ன சொல்ற? உங்களுக்கு தெரியாது. பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன் ஜன்ம ஜன்மங்களாக உங்களை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. இருள் நிறைந்த இந்த உலகில் நீங்கள் பல முறை அந்த ஜீவனை சந்தித்திருக்கிறீர்கள். அப்போதெல்லாம் அதன் பிடியிலிருந்து விலகி அந்த பேதையின் ஆசைகளை நிராகரித்திருக்கிறீர்கள். நீ சொல்றது உண்மை. யுக யுகாந்திரமாக உங்களையே அடைய விரும்பும் அந்த ஆசைகள் இப்போது பெண் உருவத்தில் வந்திருப்பது உங்களுக்கு தெரியவில்லை? பெண் உருவத்திலா? என் உருவத்தில். உங்களை அடைந்தும் அடைய முடியாத அபாகியவதி நான் தான். கட்டிய கணவன் அருகிலிருந்தும் தொட்டு மகிழ முடியாத அந்த துரதிருஷ்டசாலி நானேதான். சந்தியா, நான் உன்னை நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் என் கால்களை யாரோ கட்டி போடுவது போன்ற ஒரு பிரமை. உன்னை தொட்டு மகிழ விரும்பும் போதெல்லாம் ஏனோ என் கைகள் செயலற்று நின்று விடுகின்றன. உன் பேரழகை கண்டு மகிழ நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் எனக்கும் இடையே ஏதோ ஒரு மாயத்திரை தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது.
இது என் துர்பாகியம் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? சந்தியா, நான் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுங்கிறதே எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் தீர வழி இருக்கு. உங்க இதயபூர்வமான அன்புக்கு ஏங்கும் இந்த அபலையின் விழிகளை பாருங்க. ஓய்வில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கும் என் இதய தாபத்தை தீருங்கள். பொன்மேனி தழுவாமல் மழை பெய்யுது. பரவாயில்ல, நீ நினைச்சிட்ட. நினையட்டும். ஏன் அப்படி பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? உங்க பார்வையை விட்டு எப்பவும் பிரியாம இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. திடீர்னு வைப்பர் நின்னு போயிடுச்சு. கார் ஓட்டுறதே கஷ்டமாச்சு. பாதை கூட தெரியல. பாதை நல்லா தெரியுது. நீங்க காரை ஓட்டுங்க, நான் வழி சொல்றேன். எதுக்கு என் கையை பிடிச்சீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இந்த பங்களாவை பாத்தியா? இந்த பங்களாவை இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கிய? எப்பவோ கனவுல பார்த்த ஞாபகம். நானும் தான் பார்த்திருக்கேன், ஆனா கனவுல இல்ல. என் கூட வா. எங்க அழைச்சிக்கிட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. அங்க போனா மறுபடியும் திருப்பி வரமாட்டேன்னு தோணுது. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. பயப்படுவானே, நான் தான் உன் கூட இருக்கேனே. வா. இடது பக்கம் இருக்கிற மெழுகுவர்த்தியை பத்தவை. கைய விடுங்க. இன்னைக்கு எந்த சத்தத்தையும் காணுமே. என்ன சத்தம்? யாரோ அழுகிற சத்தம். இங்க யாராவது குடியிருக்காங்களா? அது இப்ப தெரிஞ்சு போயிடும். எப்படி? நீ என் கூட இருக்கல்ல,
போ முன்னால. எங்க? மேல. ஏன் நின்னுட்டு? இன்னும் எங்க போனோம் தெரியாது. கதவை திறந்தா தானே தெரியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்பட வேண்டியவன் நான் தானே. கதவை தர. உள்ளவா. இதே மாதிரிதான் இடியும் மின்னலும் மழையும் நிறைஞ்ச ஒரு ராத்திரி என்ன ஒரு ஆள் இங்க அழைச்சிட்டு வந்தான். அப்ப இந்த படிக்கிற ஒரு அழகான பொண்ணு பிணமா கிடந்தா. அந்த பெண்ணுடைய முகமும் உன்னுடைய முகமும் ஒரே மாதிரியா இருக்கு. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீயா அங்க மாயமா மறைஞ்சு போன. இப்ப எனக்கு முன்னாடி இங்க வந்து நிக்க. யார் நீ? உண்மையை சொல்லு. யார் நீ? யார் நீ? ஆனந்த், என்னப்பா அது? அவளை என்ன கேக்குற? என்ன கேட்காதீங்கம்மா. இவ்வளவு கேளுங்க. இந்த பிசாச கேளுங்க. ஆஸ்பத்திரியில, பாழஞ்ச பங்களாவில, சுடுகாட்டுல, இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் என்ன துரத்துக்கிட்டே வராமா இவன். இது என்ன அதிசயமா இருக்கு? இதெல்லாம் எப்படியப்பா நடக்கும்? அம்மா, உங்களுக்கு தெரியாதம்மா, இவன் உங்க மருமக இல்ல. இவன் ஒரு மாயக்காரி. சாவின் ஒளியவதான், சாவின் நிழலவதான். இவருடைய சொரூபத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இனிமே என்னை ஏமாத்த முடியாது. ஆனந்த், ஆனந்த், என்ன இது? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லம்மா, இல்ல. நான் தெளிஞ்ச அறிவோடு தான் பேசுறேன். உங்களை என்னையும் மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே பைத்தியம் அடிக்கத்தான் இந்த ஜாலக்காரி வந்திருக்கா. ஆனந்த், ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது நம்ப விடம்மா. ஆசைகள் நிறைவேறாம அலைஞ்சு திரியிற ஆவிகளுக்கு இங்க இடம் இல்ல. நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் நல்லா இருக்கு நீங்க ஆசைப்பட்டா இவ்வளவு விரட்டி அடிங்க. இந்த வீட்டை விட்டா விரட்டி அடிங்க. அம்மா, அவ போயாச்சா? இன்னும் இங்க இருக்காளா? நாளை காலையில ரயில்ல போறா.
ஏங்க நான் காலையில ஊருக்கு போறேன். அம்மா சொன்னாங்க. இங்கிருந்து நானா விரும்பி போகல. நான் போன பிறகாவது உங்களுக்கு அமைதி கிடைக்குமேனு தான் இப்ப நான் போறேன். அதை இப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? ஆமா, வாழ்க்கையில ரொம்ப பேர் எதிர்காலத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சிலர் மட்டும் பழைய நினைவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தியா, இந்த வீட்டுல மருமகளா காலடி எடுத்து வைக்கிறப்போ உங்க அன்பு மனைவிய ஆனந்த வாழ்க்கை நடத்துவேன்னு நினைச்சேன். அது நடக்கல. ஆனா இந்த குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக உங்க வெறுப்புக்கு பாத்திரமா இங்கிருந்து போறேன். என்னை பத்தி நினைவு உங்க மனசுல எப்பவாவது வந்தா இந்த அபலையை மன்னிச்சிருங்க. நான் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டுல தன்னன் தனியா இருப்பீங்களே எல்லாம் கவலைப்படுறேன். ஆனா நான் இங்கிருந்து போனாலும் என் மனசும் ஆத்மாவும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும். நான் உங்களை தனியா விடவே மாட்டேன். நீங்க அழறீங்களா? இல்லையே. அப்போ இந்த கண்ணீர்